ஆக்ஷன் சீன் வந்து ஏதாவது வரும்னு நினச்சேன். உங்களுக்கு எதில் உங்களை தான் போடுறாங்க. உங்களோட வேறு ஆக்ஷன் சீன் தான் பார்க்குறோம். ஐயோ என்னாச்சு? நானாக தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த காசி கேரக்டரு எங்கடா வரீங்க அப்படின்னு இருக்கு ப்ரோ. நிஜமே ஹக் பண்ணிக்கிட்டு ப்ரோ இவர்கிட்ட மட்டும் கேட்கணும், அங்கெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது நீங்கள். தெரியும் ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக நிஜமாவே வீட்டில் வந்துட்டு கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தாலே வீட்டில் எனக்கு தெரிஞ்சு விளக்கமாத்துக்கிட்ட ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ எப்படி லப்பர் பந்தும் வாலி நல்லா ஷார்ட் பட்ஜெட் ஃபிலிமாக இருந்தாலும் ஹிட் ஆகுதும், உங்கள் மெசேஜ் நல்லா போய் இன்னும் சூப்பராக ஹிட் ஆகும் ப்ரோ. யாருமே இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு சோஷியலிஸ்டிக்காக ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாசாக இருந்துச்சு. எதுவும் இதுதான் குறை அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. எல்லாம் வேறு பேட்டர்னில் இருக்கா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த சீன் என்னென்ன வரும்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. படத்தில் ஒரு இடத்துல கூட லேக் இல்லை. அங்கே தாத்தா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவர் தான் உண்மையிலே ரொம்ப ரிலேட்டிவாக பண்ணியிருந்தாரு. வேற லெவல் ப்ரோ. படம் பேர் ஃபயர். அதே மாதிரி ஃபயராக இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவலாக இருந்துச்சு படம். இன்டர்மிஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா பூஸ்டப் பண்ணாங்க. அது ஒரு ட்விஸ்ட் வச்சு இப்படிலாம் எடுக்க முடியுமா, இப்படிலாம் நடிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டேரக்டர் வேற லெவலாக ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கண்டென்ட் ரிலேட்டடான படம் எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ப்ரோ. டேரக்டர் வந்து உண்மையிலுமே சூப்பராக எடுத்திருந்தாரு. இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், முக்கியமாக எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ். படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க. படம் இப்போ தான் ஃபயர் படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாப்லேருந்து படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கு. ஒரு சம்பவம் முடியும் போதும் இது எதை நோக்கி படம் போகுதுங்கிறது தெரியவே இல்லை. தாத்தா ஒரு ஆக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணார். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. 18+ கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கனால ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நார்மல் ஆடியன்ஸ் ஒரு 25 to 40 இருக்கிற அந்த ஆடியன்ஸ், நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறையா பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் ஃபர்ஸ்ட் மூவியை டேரக்ட் பண்ணியிருக்காரு. டேரக்ட் பண்ணிருக்கும்போது படம் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்காரு. அதாவது 4-5 படம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. படம் மாசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சரி படம் ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே கேட்சப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதே ட்விஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் படம் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க ப்ரோ. படத்தை நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஓவரால் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. டேரக்டர் படம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கட்டும். தேங்க்யூ. மஸ்ட் தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணால் உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு டக்குன்னு படம் நல்லா இல்லைன்னு நினச்சாங்க. செகண்ட் ஹாஃபும் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட இதை பாருங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. நல்ல மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. நீங்களும் நல்லா கொடுத்துருந்தீங்க. நீங்கள் சூப்பராக கொடுத்துருந்தீங்க. பணம் வர இருக்கு கைட்டு. இனிமே இந்த சினிமாவில் பாலான தான் கைட்டு. மின்னல் அடிப்பது மழைக்காக, என் இதயம் துடிப்பது எங்கள் அண்ணன் பாலான. நான் படம் வேற மாதிரி நடிச்சிருந்தேன். நான் படத்துக்கு வந்தது 4 ஹீரோயின் இருப்பான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் இங்கே ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மேலும் மேலும் நல்லா படம் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி நிஜமாவே அவங்கள பார்த்தா நானும் அவங்க சைடு தான் தேடினேன். மேம் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் பக்கத்தோட நேரில் அழகாக இருக்கீங்க மேம். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. சூப்பராக நடிச்சிருக்கீங்க. ஃப்ரம் பிக் பாஸ் டே 1லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள நல்லாவே நடிச்சிட்டு இருக்கீங்க. சூப்பராக பண்ணுங்கள். ஆசம் ஃபிலிம். கிளியராக இன்டிமேசின்னு இல்லாமல் அந்த படம் ரியலாக இருந்துச்சு. அது இன்டிமேசின் அந்த கொண்டு வரதுக்கு இங்கே வந்து ரியலாக நடிச்சிருந்தீங்க அந்த படத்தில். நல்லா நடிச்சிருக்கீங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக எல்லாருமே வந்து சும்மா வாயிலேருந்து வராமல் ஹார்ட்லேருந்து அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு. அதனால் அவர் டேரக்டர் ஆக்டிங்கும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதனால் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வகையில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மெயினாக வந்துட்டு அந்த போலீஸாக நடித்தவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் பாலாஜி முருகதாஸ் வந்து இனிமேல் கொஞ்சம் நிறைய பேர் வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு அந்த கேரக்டரில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம் தான். நல்ல மெசேஜும் இருந்துச்சு. 18+ சீன் இருக்குன்னு அதை மட்டும் நோட் பண்ணி இன்னும் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. அதுக்கு தாண்டி சொல்கிற மெசேஜை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான படமாக தான் இது இருக்குங்க. நான் வந்து சும்மா ஏதோ ப்ரீமியர் கூப்பிட்றாங்க ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருக்குன்னு வந்தேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் ப்ரோ போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வேறு லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. நல்லா சூப்பராக பண்ணாங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. தென் செகண்ட் ஹாஃப் நல்லா செம்மையாக பூஸ்டாக இருந்துச்சு. கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட். கேமராமேன், மியூசிஷியன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நோ லேக். படம் வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவல் மாசாக தெறிக்க விட்டுருக்காரு. பாலானாலாம்
அந்த ரொம்ப எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி ரொம்ப மக்களுக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வச்சு இப்படி ஒரு சோஷியல் மெசேஜை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்தாங்க. எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஹீரோயின் 4 ஹீரோயின் இருக்காங்க. எல்லாத்துமே ஈக்குவலாக போர்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் மூவியாக டேரக்ட் பண்ணியிருக்காரு. என்ன இருந்தாலும் அந்த டேரக்ஷனில் அவர் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. அவரால் என்ன ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு ரோலை சின்னதாக ஆரம்பிச்சு அவர் கடைசியில் கிளைமேக்ஸ் வேற மாதிரி கொண்டு போயிருக்காரு. படம் ஷூராக ஹிட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்டர்வல் வரைக்கும் கேரக்டர் மேலே சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமும் நமக்கு வந்து எதிர்பாராத ஆச்சரியங்கள்லாம் நிறைய இருக்கு படத்துல. ஒரு சந்தர்ப்பமும் ஹீரோ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸை வந்து டைரக்டர் படத்துல பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. என்ன சொல்றது, எல்லாருமே எக்ஸ்ட்ரா ஜாலியாக வந்தோமா, படம் உள்ள வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும். நல்லா இருந்தது. லைட்டாக அங்கங்கே லேக் பண்ணாலும் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோட எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பட் அது வந்து எண்டு ட்விஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டர்ஸ் அதில் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் லேக் படத்தில் எதுவும் லேக் இல்லை, பார்க்கலாம் வந்து தேட்டரில் பார்க்கலாம். ஆமாம், ஒரு சொசைட்டியில் என்ன நடக்குது, ரியலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத படம் பயங்கரமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஹைப்லாம் ஏற்றலை. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் கண்டென்ட் படி வந்து அந்த மாதிரி போனால் தான் படம் கொஞ்சம் நல்லா. இது எப்படின்னா ஒரு மலையாள ஜேர்னல் ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இது. ஆக்சுவலாக படம் யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த மூவி. சோஷியல் மெசேஜ் கரெக்டாக இருக்கு. ஆக்சுவலாக மெசேஜ்னு சொல்ல முடியாது, ரியலாக என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. போர் அடிக்கல படம் அந்த அளவுக்கு. ஓகே, நல்லா விறுவிறுப்பாக போகுது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. பட் அதில் சொல்ல வந்த கருத்து வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஓகே, அது எல்லார்கிட்டையும் போய் சேரும் நம்புகிறோம். நல்லா இருக்கு. இந்த டேரக்டர் இந்த மாதிரி புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தது உங்கள் எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க இந்த கேரக்டரு? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல கதை. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. எல்லாமே எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது. இதை விட ஒரு படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் எந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. ஸோ கிடைச்ச வாய்ப்பு ப்ளஸ் நல்ல கருத்து அது என்ன என் மூலிமா கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்த்தா கிளினிக் யாரும் போக மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பாலா வேற லெவல் மாஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஃபேன் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் அனிதாக்கா அவங்களெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதான் இனிமேல் இன்ஸ்டா ஐடிலாம் வேற லெவலாக போக போகுது. அந்த இப்போ டேரக்டர் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கதை கொண்டது டேரக்டர் சார் இல்லையா, அவர் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணுமா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி புதுசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் யாருமே இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு சோஷியலிஸ்டிக்காக ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாசாக இருந்துச்சு. எதுவும் இதுதான் குறை அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. எல்லாம் வேறு பேட்டர்னில் இருக்கா? தேங்க்யூ.